ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹார்மோன் சுழற்சி. நீங்க வெளிய பார்க்கிறது மாதவிலக்கு. உள்ள நடக்கிறது வந்து ஒரு ஹார்மோன் சுழற்சி. அதுக்கு உள்ள ஒரு சுழற்சி இருக்கு. மூளை, எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், பிட்யூட்டரி, அதுக்கு மேல கொனடோட்ரோபின்ஸ், அங்கேருந்து ஓவரீஸு, ஓவரீஸ்லேருந்து யூட்ரஸ். நாம பார்க்குறது யூட்ரஸ்லேருந்து வரக்கூடிய ரத்தப்போக்கு பெண் உறுப்பு வழியா வர்றது தான் பார்க்குறோம். நீங்க சில நேரங்கள்ல மாத்திரைகள் சாப்பிடும்போது, இந்த சுற்றுச்சூழலை உடல்ல இருக்கக்கூடிய அதனுடைய செக்காடியன் அந்த அந்த சைக்கிள்ஸை மாற்றி விட்டுரும். அதாவது உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோனல் அந்த மெல்லியூ மாற்றி விட்டுரும். ஹார்மோன் ஒரு இயல்பாக ஒன்னோட ஒன்று தொட்டு தொட்டு இயங்கிட்டு இருக்கும். அது இது எல்லாத்தையும் போய் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். எல்ஹெச்சை மாற்றி விட்டுறலாம், எஃப்எஸ்ஹெச்சை மாற்றி விட்டுறலாம், அதே மாதிரி மற்ற ஹார்மோன்ஸையும் கொஞ்சம் இது பண்ணலாம். அப்போது சில நேரங்களில் இரகுலராக ஆரம்பிச்சிடும். அப்புறம் தானாக சரியாயிடும். ஆனாலும் கூட நீண்ட நாள் இது இரகுலராக போயிட்டு இருந்ததுன்னா மாத்திரை சாப்பிடுறதை தவிர வேற காரணங்கள், பிசிஓடி போல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு பாருங்கள். பொதுவாக கோயில்களுக்கு போகும்போது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டியதில்லை. மாதவிலக்கு வர்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரியாக இது கடவுளுக்கு எதிரான விஷயம் அல்ல அப்படின்றது தான் பல்வேறு விஞ்ஞான ஆய்வுகள்லையும் வருது. மாதவிலக்கு என்பது ஒரு இயல்பான விஷயம். ஒரு நோயோ ஒரு தவறான விஷயமோ கிடையாது. அதனால் தேவையில்லாத மாத்திரைகளை எடுக்கிறத தவிர்க்கவும்.